கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால அங்கிருந்து அவங்களை கொண்டுட்டு சுத்தியால அவங்களை அடிச்சு கொண்டுட்டு 25 சவரன் நகையும் அங்கிருந்த பணத்தையும் எடுத்துட்டு தப்பி ஓடியதாகவும் ஒரு விஷயம் இருக்கு. தப்பி ஓடும்போது என்னன்னா டிசம்பர் 6ஆம் தேதி காவல்துறை அரெஸ்ட் பண்றாங்க. திரும்ப 7ஆம் தேதி காவல்துறை கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி எங்க மும்பைக்கு ஓடுறாங்க. மும்பைக்கு ஓடி தாராவில இருந்து திரும்ப வச்சு அரெஸ்ட் பண்றாங்க. அதாவது டிசம்பர் 8ஆம் தேதி. ஸோ இந்த நிலையில திரும்ப அந்த கேஸ்ல சிறையில் அடைக்கப்படுறாரு. அடைக்கப்படும் போது டிசம்பர் 18ஆம் தேதி இந்த சிறுமியை கொன்ற வழக்குல வந்து ட்ரையல் ஸ்டார்ட் ஆகும் இந்த கேஸ்க்கு. அப்படி அந்த நிலையில தான் பிப்ரவரி 19, 2018 வந்துட்டு அந்த கேஸ்க்கான ஜட்மெண்ட் கொடுக்கப்படுது. என்ன ஜட்மெண்ட் கொடுக்கப்படுது அப்படின்னா 46 வருடம் சிறை பிளஸ் ஆயுள் தண்டனை. அது கூட டெத் பெனல்டி போட்டிருக்காங்க. அது பேசி ஒரு 4 மாசம் கூட ஆகல, 4-5 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள விடுதலை அப்படிங்கும்போது அப்ப எல்லா விஷயங்களையுமே எல்லா விஷயங்கள்லயுமே அவருக்கு போதுமான எவிடன்ஸ் இல்லை அப்படின்னா எல்லாத்துலயுமே எவிடன்ஸ் இல்லாம ஆயிடுச்சா? சிசிடிவி கேமரா இருக்கு, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணலாம், எல்லாமே இல்லை அப்படிங்கிறது எப்படி வரும்? ஏன்னா இந்த கேஸ்ல அதான் சொன்ன மாதிரி ஒரு டெத் பெனால்டி, ஓகே, 46 வருடங்கள் வந்து சிறைன்ற ஒரு விஷயம். ஏன்னா போடப்பட்ட செக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான செக்ஷன்ஸ் தான். போக்சோ அண்ட் பிஎன்எஸ் வரைக்கும் செக்ஷன் 363, 366 கிட்னாப்பிங் போட்டிருக்காங்க. கிட்னாப்பிங் அண்ட் அப்டக்ஷன் 354B, அதாவது அசால்ட் அண்ட் கிரிமினல் ஃபோர்ஸ் யூஸ் பண்றது. சரி, அந்த குழந்தைய வந்து வீட்டுக்கு வெளியே ஞாயிற்றுக்கிழமை விளையாடிட்டு இருந்த குழந்தைய அங்க இருந்து கடத்திட்டு போய் இந்த பாலியல் வன்கொடுமை பண்ணும்போது அந்த குழந்தை கத்தனா அப்படின்னு சொல்லி பொத்தி ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி பொத்தி அடைச்சனால தான் அந்த குழந்தை மூச்சு திணறி இறந்தாலும் ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கான செக்ஷன் இது. தென் செக்ஷன் 302 மர்டர், 201 காசிங் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் வந்து அழிக்கிறதுக்கான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் செக்ஷன் 8 ரெட் வித் செக்ஷன் 7, 6 and 5 clause M of போக்சோ. இதெல்லாம் என்னென்ன மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் சொல்லுது அப்படின்னா இந்த இடத்துல அதாவது தனித்தனியான பனிஷ்மெண்ட். 363க்கு 7 வருடங்கள், 366க்கு 10 வருடங்கள், 354க்கு 7 வருடங்கள், 302 டெத் பெனால்டி, 201 7 வருடங்கள், போக்சோல 15 வருடங்கள். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் 46 வருடங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ்ல 30 விட்னஸ், 45 டாக்குமெண்ட்ஸ், 90 மெட்டீரியல் எவிடன்சஸ் இதெல்லாம் விசாரிக்கப்பட்டு தான் இந்த ஜட்மெண்ட் கொடுக்கப்பட்டது. சரி, இதற்கிடையில் தான் அவங்க தாயை கொன்ற வழக்குல என்ன ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல அதை ஏன் பண்ணாங்க நீதிமன்றமே என்ன சொன்னாங்க அப்படின்னா என்னதான் A2ன்றது ஸ்ட்ராங்கா இருந்தாலும் A1 விட்னஸ் ஆன சொந்த தந்தையை பிறல் சாட்சியாக மாறியதால் அகேன் போதுமான எவிடன்ஸ் இல்லை என்ற காரணத்தினால் இவர் விடுவிக்கப்படுறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. இதற்கிடையில என்ன ஆகுது அப்படின்னா ஹைகோர்ட்ல திரும்ப வந்து கூண்டாஸ் போடப்படுது. அந்த கூண்டாஸும் ஹைகோர்ட் போய் அங்க வந்து அந்த கூண்டாஸ் ரத்து செய்யப்படுது. ஓகே, திரும்ப என்ன செங்கல்பட்டு மகிழா நீதிமன்றம் வந்து ஜட்மெண்ட்